நானே கூட விஷயம் பேசிட்டு இருந்தேன், மறைக்காம உண்மை சொல்லுவா. என்ன உண்மை தலைவரே? கல்யாணம் நடந்த நைட்டு டாக்டர் நீ தான் சொல்லிருக்க, அதை என் பேச்சு பார்த்துருக்கு. இப்பயே உண்மை சொல்ல மாதிரி. அன்னைக்கு என்ன நினைச்சு நான் தெளிவா சொல்றேன் தலைவரே. அன்னைக்கு டாக்டர் கழுத்தை நெரிச்சது உண்மைதான். ஆனா ஏன் நெரிச்சேன் தெரியுமா? என்ன மாப்பிள்ள இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்கிறீங்க, மூஞ்சி எல்லாம் வாடி இருக்கு. ஏதாவது குறையா மாப்பிள்ள? கதிரை பற்றி தான். கதிரா? என்ன விஷயம்? இப்போல்லாம் அவனோட நடவடிக்கையே சரியில்லை. நான் கஸ்தூரிட்ட அப்போவே சொன்னேன், ஆனால் அவன் நம்பலை. இன்னைக்கு கஸ்தூரியோட துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறான். அதை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியாமல். டாக்டர், கஸ்தூரி உன்னை விரும்பிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் ஆசையெல்லாம் விட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. முத நாளே என் குடும்பத்தை பிரிக்கலாம்னு பாக்குறியா? கதிர் யார் தெரியுமாடா? என் உசுரு, என் உசுரு, என் உசுரு. இப்ப புரிஞ்சுதா தலைவரே? இதுதான் நடந்தது. என்னப்பா இப்படி சொல்லிட்டான்? பாவி பய சாக போற நேரத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு செத்துருக்கான். கதிர் பாவம், பச்சை மண்ணாச்சே. அவனை போய் சேச்சே. அதனாலதான் டாக்டர் கழுத்தை நெரிச்சேன். நான் போய் கொலையெல்லாம் பண்ணுவேனா தலைவரே? சரி விடுப்பா, இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. டாக்டர் எப்படி செத்துருப்பான்? லட்சுமி. யாரு? நான் தான் லட்சுமி. வாங்க நீ உட்காருங்க. நீ எப்படிமா இருக்க? ஏதோ இருக்க. நீ காபி கொண்டு வரவா? நீ வேணாமா, உட்காரு. ஏமா அப்படி இருக்க? வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற. என் மருமகளும் வரமாட்டேங்கிறா. அவதான் சின்ன பொண்ணு, நீயாவது எடுத்து சொல்லக்கூடாது? அவ செஞ்சதுக்கும் உங்க வீட்டு வாசப்படியை நான் எப்படி மிதிப்பேன்? உங்க முகத்துல நான் எப்படி எண்ணி முழிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. அடி அதுக்கு நீ இப்படியே விட்டுருவியா? நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். நான் என்ன செய்ய? நீங்களே சொல்லுங்க. அடி நாம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆண்டு அனுபவிக்கிறது இந்த சின்ன நெரிசங்க தான். நான் சொல்றத கேளு. பக்குவமா கஸ்தூரி கிட்ட எடுத்து சொல்லு. நான் என் புள்ள கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது அண்ணி. பேசணும்னு சொன்னியே மாமா. பேசணும் தான் கூப்பிட்டேன். நீ பேசி நான் கேட்கணும். தயவு செஞ்சு மனசு விட்டு பேசிரு கஸ்தூரி. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமா? நீ என்னையே மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நான் அப்படி இல்லையே மாமா. அதையும் மீறி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்த உன்னை பத்தி கூட நினைக்காம எனக்கு எந்த குறையும் இல்ல மாமா. ஆகணுங்கிறது என் தலையில எழுதிருக்கு. நான் இப்படி இருந்துட்டு போறேன். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு மாமா. கஸ்தூரி. ஆமா மாமா, நீ நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும் மாமா. கஸ்தூரி நான் பழைய மாதிரி பார்க்கணும். இந்த ஊர் அதை ஆசைப்படுது. நான் என்னைக்குமே உன் மேல அக்கறை உள்ள மாமன் தான். என் வாழ்க்கையை எப்பவுமே நான் தனியா பார்த்தது இல்லை கஸ்தூரி. மாமன் நான் இருக்கேன் உனக்கு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ சரின்னு சொல்லு. காலம் முழுக்க மாமன் நான் இருக்கேன் உன் கூட. சொல்லு கஸ்தூரி. மாமா, நான் என் மனசுல உன்னை குலசாமியா வச்சிருக்கேன். சாமியை கும்பிடதான் முடியும், கூட சேர்ந்து குழும நடத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு மாமா. கஸ்தூரி சொல்லு. ஒண்ணுமே புரியல. அவனை கேட்டா இவன் கொலகாரங்கிறான், இவனை கேட்டா அவன் கொலகாரங்கிறான். எவன் கொலகாரன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிரும் போல இருக்கு. இப்ப மட்டும் நான் வாழ்ந்தாக்கும். என்னடி திமிரா? என்னால முடியாது, யாராலையும் முடியாது. யாராலையும் முடியாது, என்னால முடியுண்டி. இங்க பாரு, டவுசர் அவுத்து விட்டுட்டு வெளியே பத்தி விட்டுருவேன். பேசாம இருக்கணும்.
நீ செஞ்சாலும் செய்வடி. ஆனா ஒண்ணு, போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிடும்டி. யோ வாய மூடிட்டு சுமாரியா. மருந்து கொலகாரன்னா உன்னை கொண்டுருவான், பாண்டி கொலகாரன்னா உனக்கு கிடைக்க கடிங் சாராமே கிடைக்காது. உன் பஞ்சாயத்துல கொண்டு போய் வெளியில வச்சுக்கோ. உன் பவுச பத்தி எனக்கு தெரியாது. ஏய், என்னடி திமிரா பேசுற? நான் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணேன்னு வையே 18 பண்ணி நடக்கும் தெரியுமா? நீ என்ன பிஸ்கட்? யோ வாய மூடிட்டு மாட்டேன். அன்னைக்கு கொண்டு மறந்து வச்சா. ஏதோ அப்பா தலைவரா இருந்ததுனால இந்த பதவி உனக்கு கொடுத்துருக்காங்க. மத்தபடி நீ எல்லாம் வேஸ்டியா. எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாள. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. கொலைக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? டாக்டரோட மர்டர் கேஸ் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படியா? ஆமா, ஊருக்குள்ள விசாரிச்சதுலயோ நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதையும் வச்சு பார்க்கும்போது கொலையாளியை நெருங்கிட்டோம். எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் இருக்கான் அவன். இன்னும் 1 or 2 daysல பிடிச்சிருவோம். செண்பகம், செண்பகம், வாக்கா, நல்லா இருக்கீங்களா? வாக்கா உள்ள போலாம். பரவாயில்ல, இங்கேயே உட்காருவோம். என்னக்கா ஊருக்குள்ள ஆளவே காணோம்? கஸ்தூரி கல்யாணம் முடிஞ்ச கையோட என் பையன் வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னைக்கு தான் வந்தேன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். என்னத்த சொல்றது, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவ பிடிவாதமா அந்த டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவான்னு இருந்தா அவ தலையெழுத்து. அவளால எங்க நிம்மதியெல்லாம் போச்சு. எல்லாம் விதிதான். ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து இந்த கல்யாணத்தை நல்லாதான் பண்ணுனீங்க. இந்த வாழை மரம் காயறதுக்குள்ள இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு. இந்த கதிர் பைய கல்யாணத்துல ஓடி ஓடி வருது. சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். மருது, என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். விஷயத்தை கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அந்த கல்யாணத்துல கதிர் பைய ஓடி ஓடி டாக்டர் பாலை குடுக்கறது என்ன, பழம் குடுக்கறது என்ன, எனக்கு ஒரு வாய் குடுறான்னு கேட்டா உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், டாக்டருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றான். இப்படி பார்த்து பார்த்து கவனிச்சேன். இது எல்லாமே கஸ்தூரி மேல இருக்க பாசத்துலதான் கதிர் செஞ்சேன். எல்லாம் வீணா போச்சு. நீ சொல்றதும் சரிதான். பாப்பா கிளவி வர சொல்லிச்சு. ஆமா, நான் தான் வர சொல்ல சொன்னேன். என்னடா கதிரு, நீ ஒரு பக்கம் கஸ்தூரி ஒரு பக்கம்னு கவலைப்பட்டுட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனியும் கஸ்தூரிய தனியாலாம் விட முடியாது. அவளை கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். அவ தான் என் பொண்டாட்டி. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அவ நல்லா இருக்கிறத பாக்குறத விட வேற என்னடா வேணும் என் வாழ்க்கையில? செல்வத்திட்ட தேனிட்டையெல்லாம் நானே பேசிட்டேன். நீ போய் கஸ்தூரிய நேர்ல பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு. ஏன்னா அவ இப்ப இருக்கிற வேதனையில நீ சொன்னா மட்டும்தான் கேட்பா. புரியுதா? என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு யோசிச்சுட்டே இருக்க. என்ன யோசனை? ஒன்னும் யோசிக்கலண்ணே, நான் போய் பேசுறேன். கஸ்தூரி உனக்கு தானே, அவ மாட்டேன்னு சொன்னாலும் நான் சம்மதிக்க வைக்கிறேன். போதுமாண்ணே? அதுக்கு தாண்டா உன்னை வர சொன்னேன். வரவாடா? சரிண்ணே. யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? வேற யார் செய்வா? அத்தைங்க தலைவலின்னு படுத்துட்டு இருக்கு. சரி, நீ எந்திரி. ஏய் உட்கார்றா. ஒரு நிமிஷம் எந்திரியே. நீ உட்கார்றா. ஒன்னும் பேசாம இருக்க? ஒண்ணும் இல்ல. இந்த மருதானே இருக்குல்ல, அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டயே அவன் சொல்லுது. நீ ஏன் எவ்வளவு வருத்தத்துல இருக்க? அது தெரியாம அது எவ்வளவு சுயநலமா பேசுறா. உன்னை யாரும் புரிஞ்சுக்கல. நீ யாரையும் கட்டிக்க
ரெண்டு பேரும் இப்படி இருந்தோம் கஸ்தூரி. என்னை விட்டா உன்னை யார் நல்லா பார்த்துப்பா? சொல்லு கஸ்தூரி. வேணாம் கஸ்தூரி, நமக்கு யாரும் வேணாம். நான் சொன்னா கேட்பல, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நம்ம இப்படி இருந்தோம் கஸ்தூரி. சொல்லு கஸ்தூரி. கஸ்தூரி தானே எனக்கு உயிர். எனக்கு வேற யாருமே இல்லை. கஸ்தூரி நீ கல்யாணம் பண்ணி கூட்டு போய் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு நடக்கல. கஸ்தூரி தானே எவ்வளவு எனக்கு யாருமே இல்லைன்னு ப்ளீஸ்ன்னு. நான் தப்பானவே கிடையாது. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க. கஸ்தூரி விட்டா யாருமே எனக்கு யாருமே இல்லை. ப்ளீஸ்ன்னு யாருமே இல்லை. முதல்ல கண்ணத்தோட இவனை புரிஞ்சுக்கவே இல்லையே. நம்பலாம். விடியட்டும். இதை முதல்ல கஸ்தூரியிட்ட சொல்லிடணும். இதை யார் கொடுத்தாங்க? அக்கா கொடுத்துச்சு. அக்காவா? சரி நீங்க போங்க.
என்ன டாக்டர் பாதி மருந்து கீழே விட்டுட்டீங்க? அப்படி இல்லைம்மா, மெடிக்கல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஊசியில மருந்து ஏற்றும்போது அதுல காத்து நிறைஞ்சிருக்கும். யார் உடம்புலையாவது இந்த ஊசியை ஏத்துனோம்னா அவங்களுக்கு வந்துடும். அதனால அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. அதுக்கு தான் எல்லா டாக்டருமே அந்த ஊசியில இருக்கிற ஏற்றிட்டு ஊசி போடுறாங்க. இப்போ புரியுதுங்களா? அப்படிங்களா? இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? நீ படிச்ச மெடிசன் மற்றவங்கள வாழவும் வைக்கும். நீ சொன்ன மாதிரி ஒண்ணு சாகவும் வைக்கும். டாக்டர், இந்த மருந்து இப்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. டேய் கதிரு, நீயாடா? ஒண்ணு தேடி இருந்தேன். கஸ்தூரி கஸ்தூரி, நம்ம ஊர் எல்லையில மருதும் கதிரும் அடிச்சுக்கிறாங்க. சீக்கிரம் போய் என்னன்னு பாரு. கதிரு, நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்டடா. மாமா சொல்லு மாமா. அவன் என்ன பண்ணா தெரியுமா? டாக்டர் கொன்றதே இவன்தான். அவனோட பிஹேவியரே சரியில்லை. அவன் உன்னை தப்பா பாக்குறானோன்னு எனக்கு தோணுது. சச்சா, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. குழந்தைல இருந்தே என் கூட தான் இருக்கான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க அவனை குறை சொல்லாதீங்க. நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். யாரையும் கட்டிக்காத கஸ்தூரி.
எனக்கு நீ நம்ம 2 பேரும் இப்படி இருந்தாலும் கஸ்தூரி. ஐயோ 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 எல்லாமே போச்சு. அரவிந்த் உனக்கு என்னடா துரோகம் பண்ணாரு? ஏன்டா அவரை கொலை பண்ண? சொல்லுடா சொல்லு. டேய், உன்னை கூட பிறந்த பொறுப்பா குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேனே, ஆனா உடம்பு பூரா விஷமா வளர்ந்து நிக்கிறியேடா. மாமா கூட எதிர்த்து மல்லி கட்டுற அளவுக்கு வந்துட்டியா? நீ என்ன தொட்டு பேசும் போதெல்லாம் தப்பா இருக்காது தாண்டா நான் நினைச்சேன். ஆனா உன்னோட கேவலமான நினைப்பாலதான் என்ன சுத்தி சுத்தி வந்திருக்கேன்னு இப்பதாண்டா எனக்கு புரியுது. அப்பா அம்மா கூட வளராத புள்ள தப்பாதான் போகுங்கிறதுக்கு நீயும் ஒரு உதாரணம் ஆயிட்டியடா. நான் உன்னை தம்பின்னு வெறும் வார்த்தையில கூப்பிடலடா, அது வெறும் வார்த்தை இல்லடா, என் உசுருடா. அத வேறோட பிடிக்க எரிஞ்சிட்டியடா. நான் கட்டிக்க போற பொண்ணு உன்னை அம்மா ஸ்தானத்துல பாத்துப்பான்னு நினைச்சேன். அப்படிதான் கஸ்தூரியே நினைச்சா, ஆனா அவளையே தப்பா நினைச்சிட்டியடா. இது ஓன் தப்பு இல்லடா. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்காம பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை காதலிக்கிறதும் பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆன பொண்ணை காதலிக்கலாங்கிற இந்த சமூகத்தோட தப்புடா. இப்படி தப்பாவே பார்த்தா பொண்ணுங்க எப்படிடா வாழ முடியும்? இதுக்கு பேர் ஆம்பளத்தனமே இல்லடா. கேவலம் உனக்கு என் உடம்பு தானே வேணும். வா வந்து எடுத்துக்கோ. வாடா வாடா.